சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் திதிங்கிறது. இதுல இந்த ஏகாதசி திதி வரும் பொழுது நாம் விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த செறிவு மண்டலம் சொல்றோம் இல்லையா, அந்த செரிமான மண்டலம் என்பது தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. விரதம் இருக்கிற நாள்ல போய் நம்ம அன்னதானம்னு ஒண்ணு செய்யறோம்னு சொன்னா அந்த விரதத்திற்கு பங்கம் வந்து விடும் அல்லவா, அந்த விரதத்தினை நாம் குலைப்பது போல் ஆகிவிடும் அல்லவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகாதசி நாளில் அன்னதானம் செய்வது நல்லதல்ல என்று கேள்விப்பட்டேன். இதற்கு என்ன காரணம் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு எது நினைவிற்கு வரும்? விரதம் இருக்க வேண்டும் என்பதுதானே நினைவிற்கு வரும். ஏகாதசி நாளிலே உணவு அருந்தக்கூடாது. ஏகாதசின்னு வந்தாலே எப்படி தெரியுமா சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது? நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுவா. ஜலம் கூட அருந்தாமல், தண்ணீர் கூட குடிக்காமல் முழுமையாக அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். அந்த ஏகாதசி விரதம் ஏன் மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்குலாம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதாவது அது நமக்கு இந்த சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம் தான் திதிங்கிறது. இதுல இந்த ஏகாதசி திதி வரும் பொழுது நாம் விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த செறிவு மண்டலம் சொல்றோம் இல்லையா, அந்த செரிமான மண்டலம் என்பது தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இந்த இபில எல்லாம் பார்த்தோம்னா மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போடுவா. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஷட் டவுன் அப்படிங்கிற போட்டிருப்பா. காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் மாலை 5 மணி வரை இன்னைக்கு ஷட் டவுன். ஏன் சொல்றா? அன்றைய ஒரு நாள் அது பணியாற்றாமல் இருக்கும் பொழுது அது நிறைய சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு டைமா போறது இல்லையா. அது போலத்தான் ஏகாதசி திதி நாள் என்று நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த செரிமான மண்டலம்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்பது தன்னைத்தானே அது சர்வீஸ் செய்து கொள்கிறது. அதற்கு வாய்ப்பாக அன்றைய தினத்திலே நாம் விரதம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. அப்படி விரதம் இருக்கிற நாள்ல போய் நம்ம அன்னதானம்னு ஒண்ணு செய்யறோம்னு சொன்னா அந்த விரதத்திற்கு பங்கம் வந்து விடும் அல்லவா, அந்த விரதத்தினை நாம் குலைப்பது போல் ஆகிவிடும் அல்லவா. சார், அவங்க விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே அது, விரதம் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே விதண்டாவாதம் பேசக்கூடாது. எல்லோருமே நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை எல்லோருமே ஏகாதசி நாளில் விரதம் இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய தர்மமானது வலியுறுத்தி சொல்கிறது. அவளுக்கு முடியல, பிராக்டிஸ் வரலங்கிறதுல அது அவாவா சௌகரியம். அவர்கள் உணவினை சமைத்து சாப்பிட்டுக் கொள்கிறார்கள், ஏதோ பண்றா. ஆனா நம்ம போய் ஒரு அன்னதானம்னு பண்ணும் பொழுது அன்னதானத்தினை யாருமே புறக்கணிக்க கூடாது. யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம அன்னதானம் சுவாமி பிரசாதம் சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்றோம்னு சொன்னா அதை யாருமே வேண்டாம் என்று மறுக்கவே கூடாது. ஏன்னா வேதம் எப்படி சொல்றது? அன்னம் ந நிந்தியாத் அப்படின்னு சொல்றது. அன்னத்தை நிந்திக்க கூடாது, அன்னத்தை பழிக்க கூடாது, அந்த மாதிரி புறந்தள்ள கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் அந்த அன்னம் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும் சொல்றது. இப்ப என்ன ஆகும்? அவர் விரதம் இருக்கிறவருக்கு போய் நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் என்பது உருவாகிவிடும் தானே. சங்கடம் என்பது இயற்கையாக இருக்கலாம், அது அவருடைய தர்மத்திற்கே ஒரு சங்கடத்தை உருவாக்குகின்ற பணியை நாம் செய்யக்கூடாதல்லவா. அதனாலதான் பாத்தீங்கன்னா விவரம் அறிந்தவர்கள் ஏகாதசி நாளில் திருமணத்தை நடத்த மாட்டார்கள். இன்னைய தேதியில ஏகாதசின்னு சொன்னா அன்னைக்கு கண்டிப்பா கல்யாணம் அவங்க வீட்டுல வைக்க மாட்டா. ஏன்னு சொன்னா திருமணம் என்று சொன்னாலே 1000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் தானே சொல்லியிருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? நீ ஏகாதசி அன்னைக்கு முகூர்த்தம்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு, நான் கல்யாணத்தை வச்சுட்டேன், கல்யாணம் வச்சுட்டா எல்லாரையும் தான் கூப்பிட போறோம். கல்யாண வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா சாப்பிடணும் இல்லையா? சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணணும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஏகாதசி நாள்ல போய் நான் கல்யாணத்தை வச்சு வேண்டுமென்றே அந்த விரதத்திற்கு பங்கம் வருகின்ற வகையிலே, அவருடைய நம்பிக்கையை குலைக்கின்ற வகையிலே, அவர்களுடைய தர்மத்திற்கு சங்கடத்தை உண்டாக்குகின்ற வகையிலே நான் அன்னைக்கு போய் கல்யாணத்தை வச்சு சாப்பாடு போட்டேன்னா அது நிச்சயமாக நமக்கு பாவத்தினை தானே சேர்க்கும். இந்த கருத்தினை உள்ளடக்கிதான் அந்த முகூர்த்த விதி நிர்ணயம் என்கின்ற புஸ்தகத்துல பார்த்தோம்னா
ஏகாதசி நாள் அன்னைக்கு திருமணத்திற்கான முகூர்த்தமே போட்டு இருக்க மாட்டார்கள். சப்தமி அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், அதே மாதிரி தசமியில வச்சுக்கலாம் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரையோதசியை கொடுத்திருப்பார்கள், துவாதசியையும் வைத்திருப்பார்கள். துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் பண்ணவா இன்னைக்கு துவாதசி அன்னைக்கு பாரண பண்றதுங்கிறதுனால துவாதசியை தவிர்த்து அதுக்கப்புறம் திரையோதசியில் வச்சிருப்பா. ஆனால் துவாதசியிலும் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் பாரணையை இங்கே வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு விதிவிலக்கினை கொடுத்திருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட திதிகளில் மட்டும்தான் திருமணத்தை நடத்த வேண்டும் வச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அஷ்டமி நவமி இல்லாம இருக்கா, பரணி கிருத்திகை இல்லாம இருக்கா, மரணயோகம் இல்லாம இருக்கா, சரி வை முகூர்த்தத்தை, அது செவ்வாய் சனிக்கிழமையா இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு அது ஏகாதசி பத்தி எல்லாம் பார்க்காம முகூர்த்தத்தை வச்சிடுறோம். ஆனால் விவரம் அறிந்தவர்கள் பார்த்தோம்னா ஏகாதசி அன்னைக்கு கல்யாணத்தை வைக்க மாட்டா. இப்படி கல்யாணம் வச்சா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அப்படி நம்ம சாப்பாடு போட்டு அவர்கள் சாப்பிட்டாங்கன்னா அந்த ஏகாதசி விரதத்திற்கே பங்கம் வந்துவிடும் என்பதால் தான். ஆக ஏகாதசி நாளில் அன்னதானம், அதாவது அன்னதானம் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கலாம், 24/7 அன்னதானம் பண்ணிட்டே இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே இல்லை. யாருக்கு வேணுமோ வாங்கி சாப்பிட போறா. ஆனால் குறிப்பாக நான் ஒரு அன்னதானம் இன்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ண போறேன்னு என்று வரும்பொழுது அதை போய் நான் ஏகாதசி நாள்ல வச்சுட்டோம்னா நிச்சயமாக அது எதிர்மறையான பலனைத்தான் தோற்றுவிக்கும். ஆனா நான் ரெகுலரான அன்னதானம் பண்ணிட்டே இருக்கேன், நித்யான்னதாத்தான்னு சொல்லுவா, நித்யான்னம் அப்படி டெய்லி அன்னதானம் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னா அவர்களுக்கு ஏகாதசி என்பது ஒரு விதிவிலக்கு கிடையாது. டெய்லியே நித்யான்னதாத்தா என்பவர் தினந்தோறுமே அன்னதானத்தினை செய்து கொண்டிருக்கலாம். அந்த நாள்ல பார்க்கும்பொழுது யாருக்கு தேவையோ, உண்மையிலேயே அவர்களால் பசி தாங்க முடியாது என்று வருபவர்கள் மட்டும் அவர்கள் வாங்கி உணவருந்தி செல்வார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.